லவ் ப்ளஸ் பீஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ். இது நான் ஏற்கனவே யூடியூப் வீடியோவில் சொன்ன ஃபார்முலா. ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க சார், ஆனால் பீஸ் அமைதி அதுதானே கஷ்டமாக இருக்குது, என்னால் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியல, ஏகப்பட்ட டென்ஷன், என் ஹெல்த்தை பார்த்துக்கிறதா, இல்லை அப்பா அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதா, வேலையை பார்க்குறதா, இல்லை குழந்தைங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்க்குறதா, இல்லை ஒய்ஃப் திருப்பி கூப்பிடுவாங்க அவங்க எங்கே கூப்பிட்டு போகணும் அதை பார்க்குறதா, இதெல்லாம் பார்க்குறதுக்கே எனக்கு நேரம் சரியாக இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கேன். நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், சார் உங்களுக்கு ட்ரீம்ஸ் சின்ன வயசுலேருந்து வந்திருக்கும், பேஷன் இருந்திருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். பேஷனா? எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஓடுறதுக்கே நேரம் சரியாக இருக்குது, இதுலேங்க போய் நான் பேஷனை பார்க்குறதுன்ட்டு. ஸோ இதுக்கு நான் லவ் ப்ளஸ் பீஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ்னு ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி சொன்னேன். இப்போ இன்னொரு ஃபார்முலா சொல்ல போகிறேன். P4 இஸ் ஈக்குவல் டு பீஸ். அந்த 4 P என்னங்க? பர்சனல் லைஃப், பீப்புள் அரவுண்ட் அஸ், ப்ரொஃபஷன், பேஷன். இதை 4யுமே நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கோங்க. அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் தினமும் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்படியும் ப்ரொஃபஷனுக்கு ஒரு நாளைக்கு 5 to 6 hours ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. உங்கள் பர்சனல் லைஃப், அதாவது உங்கள் உடல் நலம், மனநலம், நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரு 20 minutes எக்ஸசைஸ், இல்லை வாக்கிங், அப்புறம் ரெஃப்ரெஷ்மெண்ட், நீங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு இயற்கையான இடத்துல போய் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ பீப்புள் அரவுண்ட் அஸ், உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் யார்? மெயினாக உங்கள் அப்பா அம்மா, உங்கள் ஒய்ஃப், உங்கள் கிட்ஸ். ஸோ இவங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 hours ஒதுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷன், கண்டிப்பாக டெய்லி ஒரு 5 to 6 hours ப்ரொஃபஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதையும் காலையில் எழுந்த உடனே ஒரு டைரியில் நான் சொன்ன மாதிரி பர்சனல் லைஃப்க்கு இந்த டைம், பீப்புள் அரவுண்ட் அஸ்க்கு இந்த டைம், ப்ரொஃபஷனுக்கு இந்த டைம். அதெல்லாம் ஓட முக்கியமாக பேஷன். உங்களுக்கு ஏதாவது சின்ன வயசுலேருந்து ட்ரீம்ஸ் இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கவிதை எழுதுவேன், கதை எழுதுவேன், ஃபிலிம்ஸ் பண்ணணும், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணும், ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு ஆசை. ஸோ இந்த மாதிரி ஆசை எனக்கு இருந்ததுனால தான் நான் இப்போ யூடியூப் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இதுக்குன்னு டெய்லி ஒரு 1 hour ஒதுக்குறேன். என்னால் அதை கரெக்டாக பண்ண முடியுது. இந்த 4 விஷயங்களும் நீங்கள் சரியாக சரிங்களான்னு பார்க்குறதுக்கு காலையில் எழுந்த உடனே டைரியில் 4த்துக்கும் ஒரு ஸ்பேஸ் விடுங்க. பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷன், பீப்புள் அரவுண்ட் அஸ், பேஷன், இல்லை மொபைலில் நோட்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு எந்தெந்த டைம் ஒதுக்க போகிறீங்க, எவ்வளோ ஒதுக்க போகிறீங்க, அதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். மிட் டைமில், ஆஃப்டர்நூன் டைமில் ரிவ்யூ பண்ணுங்கள், அது கரெக்டாக செய்வீங்களான்ட்டு. நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், ஒன்று அதிகமாக செய்யலையே அப்படின்ட்டு. அடுத்த நாள் அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துக்கலாம். நைட் டைமில் நீங்கள் தூங்கும்போது மறுபடியும் ரிவ்யூ பண்ணிங்கன்னா, நீங்கள் 4 விஷயங்களையும் கரெக்டாக அதுக்கு டைம் கொடுத்து செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் வரும். நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவீங்க. இதை டெய்லி முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா விஷயங்கள்லையும் உங்கள் பர்சனல் லைஃப் நீங்கள் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. பீப்புள் அரவுண்ட் அஸ், உங்கள் அம்மா அப்பா, குழந்தைங்க, ஒய்ஃப் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்க முடியும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ப்ரொஃபஷன், உங்கள் தொழிலையும் கரெக்டாக கவனம் செலுத்தி அதுலேயும் சிறப்பாக செயல்பட முடியும். அடுத்து பேஷன், நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். கதை எழுதுறது, ட்ராவல் பண்ணுறது, அந்த பேஷனை நீங்கள் கரெக்டாக செய்ய முடியும், அதை அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையும் செய்யுங்க. நீங்கள் லைஃப்பை மெக்கானிக்கலாக ஓடிக்கிட்டே இருக்க தேவையில்லை. ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணி வாழலாம். கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஸ்பேனும் இன்க்ரீஸ் ஆகும். இருக்கிற நாளும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும். உங்களை சுற்றி இருக்கவங்களும் நிம்மதியாக வாழ்வாங்க.